நம்ம பார்ட் 6 வரைக்கும் பார்த்தாச்சு. பார்ட் 7 வந்து நம்ம பார்ட் 6 வரைக்கும் பார்த்தாச்சு. பார்ட் 7 பார்ப்போம். பார்ட் 7 வந்து 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. சரியா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது 238 அது ஆர்டிக்கல் இருந்துச்சு. அந்த 238வது ஆர்டிக்கல் பார்ட் 7 இருந்துச்சு, அதை டெலிட் பண்ணிட்டாங்க. சரியா, மொத்தமாக பார்ட் 7 கிடையாது, 238வது ஆர்டிக்கலும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி 237 வரைக்கும் பார்த்துருந்தோம். சரியா, அடுத்து இப்போ வந்து 238வது ஆர்டிக்கல் கிடையாது, அதுக்கு அடுத்த இப்போ பார்ட்டுக்கு போக போகிறோம். பார்ட் 8. சரியா, பார்ட் 8 வந்து என்னென்னா இந்த யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது அவங்க யூனியன் பிரதேசங்களுக்கான ஆர்டிகல்ஸை பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை விதி இருக்குன்னா, அதாவது ALD 3, 6, 7 மொத்தம் 7 விதிகள் இருக்கும். சரியா, அதாவது 8 யூனியன் பிரதேசங்கள் இப்போ இருக்குது, 7 விதிகள் ஆனால் இதுக்குள்ளே இருக்குது. சரியா, அதாவது 242 வரைக்கும் உண்டு. ஆனால் அந்த அதுவும் 242வது ஆர்டிக்கலும் டெலீட் பண்ணிட்டாங்க. சரியா, இப்போ இதுக்குள்ளேயே நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்டிக்கல் உள்ளே வச்சுருப்பாங்க. சரியா, அது என்னென்ன ஆர்டிக்கல்னு பார்ப்போம். முதல்ல நம்பர் வந்து கரெக்டாக போடும். 239 to 241. சரியா, 239லேருந்து 241 வரைக்கும் என்னென்ன ஆர்டிக்கல்னு உள்ளே வருதுன்னு பாருங்கள். 239, அதுக்கப்புறம் 239A. சரியா, அந்த ஏக்குள்ளேயே 2 ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. 239AA கேபிட்டல் A. சரியா, அடுத்து ஏன்னா இது சப் கிளாஸாக கிடையாது, இது ஒரு ஆர்டிக்கலாகவே வரும். சரி, அதனால 239AA, அப்புறம் 239AB. சரியா, இப்போ இந்த ஏக்குள்ளே தான் 2 ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 239க்குள்ளேயே 2 ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா 239A, 239B. சரியா, மொத்தம் இதில் 1, 2, 4, 5 ஆர்டிக்கல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 நம்பரை போட்ட வேண்டியது 240, 241. இப்போ நம்மளுடைய கீவேர்டு வந்து இங்கே என்னென்னா ALD ஃபார் H அப்படின்னா நம்ம அதை ஒரு வேர்டு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல்டின் ஃபார் கம்யூனிட்டி, ஆல்டின் ஃபார் கம்யூனிட்டி, அலாவுதீன் ஃபார் கம்யூனிட்டி, எப்படியோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ALD அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வேர்டாக மாற்றிருக்கோம். ஆல்டின் மாதிரி, ஆல்டின் ஃபார் கம்யூனிட்டி, சும்மா ஞாபகத்தில் வைக்கிறக்காண்டி யூனியன் பிரதேசங்கள். அதுவும் இல்லாமல் இந்த தீநிலாகி இந்த மாதிரி கான்செப்ட் ஃபுல்லாகவே அக்பர் கொண்டு வந்திருப்பார். சரியா, தீநிலாகி அந்த கடவுள்களின் மதம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அது ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நம்ம இது கொண்டு வந்திருக்கோம். ஏன் டெல்லி, அதாவது டெல்லி அந்த சைடில் தான் அவர் இது பண்ணியிருப்பார், தொட்டு வச்சுருப்பார் கடவுள்களின் மதம்ன்ட்டு. அதனால் இது டெல்லிங்கிறது யூனியன் டெரிட்டரியா, அப்போ அதுக்குள்ளே வரும்போது ஆல்டின் ஃபார் கம்யூனிட்டி அப்படி சும்மா ஞாபகத்தில் வைக்கிறக்காண்டி தான். சரியா, ALD ஃபார் H. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம டீகோட் பண்ணணும். நம்பர் வந்து என்னென்ன இருக்குன்னு கரெக்டாக போட்டுடணும். அதுக்கப்புறம் 239க்கு A, 239A இதில் வந்து L, அடுத்து 239AA வந்து D. சரியா, இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்டிக்கல் கேட்கானா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த கோடு வேர்டு. அந்த கோடு வேர்டுக்கு அப்புறம் இந்த நம்ம ஆன்சரை இது பண்ணிக்கலாம், டீகோட் பண்ணிக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு A வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் UT. சரியா, UTனா யூனியன் டெரிட்டரி. சரியா, அதுக்கப்புறம் எல்லுனா என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் இல்லைன்னா கவுன்சில், அதாவது யூனியன் பிரதேசங்களில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றமும் இருக்கலாம், இல்லை MLC கவுன்சிலும் இருக்கலாம். அதை கிரியேஷனும் பண்ணிக்கலாம், அதை வேண்டான்னா அபாலிஷ் பண்ணுறது, அந்த ஆர்டிக்கல் சொல்லக்கூடியது 239A. சரியா, அடுத்து டி வந்து என்னென்னா டெல்லியோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த ஏஏ இந்த ஆர்டிக்கலில், 239AA இந்த ஆர்டிக்கலில். சரியா, அப்புறம் FOR, அதில் F வந்து என்னென்னா ஃபெயிலியர் டு கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. சரி, அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்து அரசியலமைப்பு வந்து யூனியன் பிரதேசங்களை தோல்வி விடுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமில் சில வகைகளை சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரி இப்போ இது பண்ணணும்னு அந்த ஆர்டிக்கலை சொல்லியிருப்பாங்க. அதுதான். சரியா, அடுத்து 239B வந்து என்னென்னா ஓனா ஆர்டினன்ஸ் பவர். இங்கே ஆர்டினன்ஸ் பவர் வந்து யாருக்கு வரும்னா பிரசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை லெஃப்டினன்ட் கவர்னராகவும் இருக்கலாம். அதான் லெஃப்டினன்ட் கவர்னராக இருக்கலாம். அட்மின், யார் வந்து ரூல் பண்ணுறாங்களோ, அட்மின் பண்ணுறாங்களோ, அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்களுக்காண்டி அவங்களுக்கான ஆர்டினன்ஸ் பவராக சொல்லியிருக்குது 239B. சரியா, அடுத்து 240, 241 இதில் வந்து R வந்து என்னென்னா ரெகுலேஷன்ஸ் பை பிரசிடெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் ரெகுலேட் பண்ணுறாரு. சரியா, கட்டுப்படுத்துகிறாங்க. யூனியன் பிரதேசங்களுக்கான கட்டுப்படுத்துறதுக்கான விதிகளை வந்து பிரசிடெண்ட் உருவாக்குறது வந்து 240 ஆர்டிக்கல். அடுத்து 241H வந்து ஹைகோர்ட் ஃபார் UT. சரியா, அதாவது யூனியன் பிரதேசங்களுக்கான உயர் நீதிமன்றங்கள், ஹைகோர்ட்டு வந்து
சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ 241 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து யூனியன் டெரிட்டரினாலே கோட் வேர்ட் ஞாபகத்தில் வரணும். ஏஎல்டி ஃபார் ஹெச், அதாவது ஆல்டு ஃபார் ஹெச், ஆல்டின் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த இதுலேருந்து ஒவ்வொன்றா நம்ம டீகோட் பண்ணணும். இதில் நம்பர் வந்து 239லேருந்து 241க்குள்ளே இந்த ஆர்டிகல் இருக்குது. 239, 239 ஏ, அந்த ஏக்குள்ளேயே 2 ஆர்டிகல் இருக்குது. 239 ஏஏ, ஏபி 2 ஆர்டிகல் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் 239 பி, அப்புறம் 240, 241 மொத்தம் 7 ஆர்டிகல் இதுக்குள்ளே வரும். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா கடைசியாக சபார்டினேட் கோட் பார்த்துருந்தோம். சபார்டினேட் கோட் வந்து 233 ஆரம்பித்து 237 முடியும். சரியா? அதில் நம்ம கோட் வேர்டு வந்து என்ன பார்த்தோம்னா ஏவிஆர் சியா. சரியா? அந்த ஏவிஆர் சியானா 6 ஆர்டிகல் இருக்குது. 233, 233 ஏ, அதில் மட்டும் ஒரு அமெண்ட்மெண்ட் வரும். மற்றபடி அதை மீதி இருக்க நம்பர்லாம் போட்டால் 6 ஆர்டிகல் வந்துடும். சரியா? நம்ம அந்த கோட் வேர்டை வந்து டீகோட் பண்ணால் ஆன்சர் வந்துடும்.